ப்ராஜெக்ட் அமையதோ அப்போ நடிப்பேன். டைரக்டர் சார், இந்த கதை உங்க கதையா, கற்பனை கதையா இல்லை இன்ஸ்பிரேஷனா? சார் இது வந்து ஒரு சின்ன கதை சொல்லிக்கிறேன் சார், குட்டி கதை சொல்லிக்கிறேன் கான்ஃபிடென்ட்டாக. என் ஃப்ரெண்டோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் விஜய் ராம்நாதன் ஒருத்தர் இருக்கான். அவன்கிட்ட நிறையா பேசிப்போம், சென்சராகவும் பேசிப்போம், சென்சராகவும் பேசிப்போம். ஸோ அப்படி பேசும்போது அவனுக்கு நாங்கள் கடன் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அதை நான் கொடுக்கல. நான் சொன்னேன், நான் அடுத்த மாதம் தரேன்டா அப்படின்னு. அவன் என்கிட்ட என்ன சொன்னான்னா, என்னடா அடுத்த மாதம் கொடுத்தா என்ன பொண்ணை அவன் மாறிட போகிறார், சரி ஃபோனவே எப்படி வச்சுட்டான். எனக்கு அது ஒன்றும் தெரியல. சரி ஓகே, என்னடா சரி நல்ல நண்பனாக இருக்கானே, காசு அப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டு என்ன நானே கண்ணாடியில் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரிகிங்கான ஒரு தாட் வச்சு, இப்போ நான் பொண்ணா மாறினா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு யோசனை. அதுலேருந்து வந்து தாட் தான் சார், வெரி வெரி சிம்பிள். அதுலேருந்து வந்து இதை இப்போ மாறினா என்னென்ன சேலஞ்சஸ் வரப்போகுது, என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு தாட்லேருந்து உருவானது தான் சார். ரொம்ப